பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப கதிரு பேக மாட்டிட்டு வர்றாரு. அப்ப செந்தில் கேக்குறாரு, கதிரு வாடா, பேக மாட்டிட்டு எங்க கிளம்புற? அதுக்கு கதிரு சொல்றாரு, அண்ணே டிரைவர் வேலைக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பாண்டியன் சொல்றாரு, செந்தில் கதிரு டிரைவர் வேலைக்கெல்லாம் போவேனான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. கதிரு பாண்டியன் சொன்னதெல்லாம் கேட்காம நான் கிளம்புறேம்மான்னு போறாரு. கோமதி சொல்றாங்க, கதிரு போகாத அப்படின்னு சொல்றாங்க. ராஜியும் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்காம கதிரு சைக்கிளை எடுத்துட்டு கிளம்புறாரு. பாண்டியன் சொல்றாரு செந்தில் கிட்ட, கதிரு வேலைக்கு போவேனான்னு ஒரு வார்த்தை சொன்னியாடா? அதுக்கு செந்தில் சொல்றாரு பாண்டியன் கிட்ட, அப்பா நான் சொல்லியிருக்கலாம், ஆனா செலவுக்கு பணம் கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. உன்னோட படிப்புக்கு தான் செலவழிக்க முடியும், உன்னோட செலவுக்கெல்லாம் என்னால பணம் கொடுக்க முடியாதுன்னு நீங்க குத்தி காட்டி பேசுவீங்கப்பா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. இத பாத்துக்கிட்டு இருந்த கோமதி நேரா கிச்சனுக்குள்ள போறாங்க. செந்தில் கிட்ட சொல்றாங்க, பாண்டியன் உங்களுக்காண்டிதான் வருஷத்துக்கும் உழைக்கிறாரு, ஓடுறாரு. உங்க எல்லாருக்கும் ஏன் அவரை பத்தி புரிய மாட்டேது? எல்லாத்துக்கும் அவரையே குத்தம் சொன்னா அவரு என்ன பண்ணுவாரு? பாண்டியன் டைனிங் டேபிள்ல சாப்பிடாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசங்களை பத்தி. நாளை சந்திப்போம்.